வெல்கம் டு PyQDG. நம்ம வந்து ஃப்ளாஸ்க் ஃப்ரேம்வொர்க் பார்த்துட்டு இருக்கோம். எபிசோட் 7ல எப்படி வந்து டேட்டாவை வந்து நம்ம அப்டேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து நம்ம ஃப்ளாஷ் மெசேஜ் வந்து நம்ம ஷோ பண்ணுறது. ஒன்ஸ் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணோன்னா நம்ம வந்து இட் இஸ் அப்டேட்டட் அப்படின்னு எப்படி வந்து மெசேஜை வந்து நம்ம ஷோ பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம், எடிட் ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம், கிரியேட் ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். நான் உங்களுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருந்தேன். நீங்கள் வந்து இந்த எடிட் ஃபார்மில் நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரி நம்ம வந்து இந்த ஹேண்டில் எடிட் ஃபார்ம், அதாவது வந்து அப்டேட்டை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த அப்டேட்டை வந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி நமக்கு வந்து எந்த லாஜிக் வேணும், இந்த லாஜிக் நமக்கு வந்து வேணும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து யூசர் ஐடி என்ன அப்படின்றத நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். இந்த யூசர் ஐடி வந்து நமக்கு வந்து யூஆர்எல்ல வரும். ஸோ இந்த யூசர் ஐடியோட யூசரை நம்ம வந்து ஃபெச் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ நமக்கு வந்து அந்த யூசரை வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ அதை நம்ம சொல்லியிருந்தோம். இந்த லாஜிக் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ரைட். அது போக நம்ம கிரியேட்டில் வந்து என்ன பண்ணியிருந்தோம், அந்த நேமையும் இமெயிலை வந்து நம்ம ஃபெச் பண்ணியிருந்தோம், அதாவது ஃபார்ம் டேட்டாவிலேருந்து. ஓகே, ஸோ இந்த லாஜிக்கும் நமக்கு வந்து வேணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ நியூ நேமு அண்ட் இமெயில் அட்ரஸ் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வி நீட் டு கெட் திஸ் ஆல்சோ. ரைட், ஸோ வி நீட் டு கெட் த நேம் அண்ட் இமெயில். அப்புறம் வந்து நம்ம வந்து இந்த யூசரை வந்து நம்ம கரெக்டானும் வேலிடேட் பண்ணுறோம். ரைட், இப்போ நம்ம வந்து இங்கே லாஜிக் எழுத போகிறோம். இஃப், அதே தான் நம்ம வந்து எடிட்டில் எப்படி எழுதணுமோ அப்படிதான். இஃப் நாட் ஆஃப் யூசர், நமக்கு வந்து யூசரே இல்லை, வர்ற யூசரே இல்லைன்னா நம்ம ரீடைரக்ட் எங்கே பண்ணலாம், சிம்பிளாக வந்து நம்ம வந்து அந்த யூசர், அதாவது லிஸ்ட் யூசர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நம்ம வந்து நம்ம சிம்பிளாக ரீடைரக்ட் பண்ணிடுவோம். இல்லைன்னா யூசரை ஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த யூசரோட நேமையும் இமெயிலையும் நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ நாட் வந்து ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து இப்போ என்ன பண்ணுறோம், யூசர் ஆஃப் நேம், நமக்கு வந்து இப்போ நேம் வந்து ஃபெச் பண்ணியிருக்கோமா, நம்ம ரெக்வஸ்ட் ஃபார்மில் வந்து நம்ம வந்து ஃபெச் பண்ணியிருக்கோம். அந்த நேம் வந்து இப்போ நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து யூசர் ஆஃப் இமெயில், அந்த இமெயில் நம்ம வந்து ஃபார்மில் வந்து ஃபெச் பண்ணியிருக்கோம்ல, அந்த இமெயில் வந்து நம்ம வந்து இப்போ அப்டேட் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த யூசரை ஃபைன் பண்ணி நியூ நேமையும் இமெயிலையும் நம்ம அப்டேட் பண்ணிடுறோம். அப்டேட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஆல்வேஸ் நம்ம வந்து ரீடைரக்ட் டு த சேம் பேஜ் வந்து நம்ம ரீடைரக்ட் பண்ணலாம். ஏன்னா ஒன்ஸ் நமக்கு அப்டேட் ஆனோன்னா எங்கே போகணும், நம்ம வந்து அந்த லிஸ்ட் யூசருக்கு தான் போகணும். நம்ம அங்கேயே வந்து நம்ம அந்த நியூ அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்க்கலாம். ரைட், ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த யூசர் ஃபார்ம் வந்து நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுவோம், ஃப்ளாஸ்க் நம்ம ரன் பண்ணுவோம், ஃப்ளாஸ்க் ஆப்பை. ஓகே, நமக்கு வந்து ஃப்ளாஸ்க் ஆப் வந்து ரன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம டீபக்கரையும் என்ன பண்ணியிருக்கோம், ஆன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ எப்பப்பெல்லாம் நமக்கு இங்கே சேஞ்சஸ் நடக்குதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், வந்து ரீலோட் ஆகிடும். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் திஸ் யூஆர்எல். நம்ம இங்கே வருவோம். ஓகே, திஸ் இஸ் மை ஹோம் பேஜ். ஓகே, ஒர்க்ஸ் ஃபைன். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், யூசர்ஸ் அப்படின்ற ஒரு ரூட்டில் நம்ம செட் பண்ணியிருக்கோம்ல, அந்த ரூட்டுக்கு போகலாம். இப்போ ஆட் யூசர் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ வந்து PyQDG அப்படின்னு கொடுப்போம், ஒரு டெஸ்ட் இமெயில். ஓகே, ரைட், நம்ம இப்போ சேவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் யூசரை நம்ம ஆட் பண்ணுவோம், PyQDG டெஸ்ட்னு கொடுப்போம். ஓகே, another யூசர். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து test2ன்னு கொடுப்போம். ஓகே, இப்போ நமக்கு வந்து 2 யூசர்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த PyQDG நான் என்ன பண்ணுறேன், PyQDG Python அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இமெயில் வந்து test2ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இப்போ நான் என்ன பண்ணேன், _Python அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ நம்ம இதை வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ அப்டேட் பண்ண இங்கே பாருங்கள், அப்டேட் ஆயிடுச்சா. PyQDG நம்ம ஏற்கனவே இருந்தது, அதோட நம்ம வந்து பைத்தான்னு அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ணோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், நமக்கு வந்து டெஸ்ட்டுன்னு இருந்ததுக்கு பதிலாக நம்ம வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம், _Python அப்படின்றத இமெயில் அட்ரஸை நம்ம மாடிஃபை பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேட்டாவை வந்து ஃபார்மில் இருந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி அதை நம்ம வந்து வேலிடேட் பண்ணி நாம் வந்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து யூசரை வந்து நம்ம செக் பண்ணியிருக்கோம், யூசர் இருக்கா இல்லையான்னு. நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், இங்கே வந்து இந்த நேம் இமெயில் வந்து நமக்கு வந்து எம்டியாக இல்லாமல் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து வேலிடேட் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலாம், இஃப் நாட் ஆஃப் நேம், நேம் நமக்கு எப்படி இருக்கணும், எம்டியாக இருக்கக்கூடாது. ஓகே, அப்போ எம்டியாக வந்தது அப்படின்னா நாட் ஆஃப் நேம் அண்ட் இமெயிலும். ஓகேங்களா, ஸோ நாட் இமெயில் இந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரீடைரக்ட் பண்ணிடுவோம் எங்கே, ரிட்டன் டு த இந்த யூசர் லிஸ்ட் பேஜுக்கு. ஓகே, ஸோ ஃப்ளாஷ் மெசேஜ் நம்ம பார்ப்போம்னு சொல்லலாம், அதை நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுவோம், அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரிஃப்ரெஷ் ஆயிரும். நம்ம வந்து யூசர்ஸ்க்கு போவோம். ஓகே, லெட் செக். ஸோ இங்கே என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இப்போ வந்து PyQDGன்னு கொடுப்போம், test2ன்னு கொடுப்போம். ஓகே, சேவ் பண்ணுறோம். நான் எடிட் போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை எம்டி பண்ணிடுறேன். ஓகே, ஸோ என்னாச்சு, நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரீடைரக்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரீடைரக்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ளாஷ் மெசேஜ் வந்து நம்ம ஷோ பண்ணலாம். ஓகே, அது நம்ம வந்து நெக்ஸ்ட் கண்டினியூஸாக பார்க்கலாம். ஸோ அப்டேட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இன்னொரு ஆப்ரேஷன் என்ன, டெலிஷன். ஸோ எப்படி வந்து நம்ம வந்து டெலீட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம வந்து ஒரு ரூட்டை கிரியேட் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை அப்படியே நம்ம எடுத்துக்குவோம். ரைட்,
ஸோ யூசர்ஸில் நமக்கு எதில் இருக்கணும், போஸ்ட்டில் இருக்கணும், இல்லாத டெலீட்னே நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெலீட் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, யூசர் போஸ்ட்டில் நமக்கு என்ன வரணும், இங்கே வந்து டெலீட்டில் தான் நமக்கு வரணும். ஓகேங்களா, ஸோ நம்ம இதை வந்து இப்போ டெலீட் அப்படின்னு வச்சுக்குவோம். அடுத்து நமக்கு வந்து அந்த யூசர் ஐடி வரட்டும். ஸோ ஹேண்டில் டெலீட் ஃபார்ம் நம்ம என்ன பண்ண போகிறோம், வந்து டெலீட் பண்ண போகிறோம். எப்போ டெலீட் பண்ணுவோம், அந்த யூசர் இருந்தால் மட்டும்தான் டெலீட் பண்ணுவோம். அப்போ நமக்கு எந்த லாஜிக் வேணும், இந்த லாஜிக் நமக்கு வேணும். யூசர் இருக்காங்களா இல்லையா நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபைன் பண்ணணும். ஓகே, தட் இஸ் த ஃபஸ்ட் வேலிடேஷன் ஸ்டெப். ஓகே, ஸோ நமக்கு வந்து என்ன பண்ணணும், யூசர் இருக்கணும். ஓகே, ஸோ என்ன பண்ணுறோம், இந்த டெலீட் ஃபார்மில் யூசர் ஐடி வருது, நமக்கு யூசர் இருக்காங்களா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து இப்போ செக் பண்ணுறோம். ரைட், ஸோ இந்த யூசர் ஐடிக்கு மேட்சான யூசர் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட் யூசருக்கு நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம வந்து டெலீட் பண்ணணும். நமக்கு தெரியும் இந்த யூசர் இப்போ இருக்காங்க, நமக்கு வந்து வந்துட்டாங்க. அப்போ எப்படி நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணுறது, இஃப் நாட் ஆஃப் யூசர்னா ஓகே நம்ம ரீடைரக்ட் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, யூசர்ஸ் இதுதான் நம்மளோட யூசர்ஸ் டேட்டா, இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரிமூவ் த யூசர். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம யூசரை ரிமூவ் பண்ணிட்டோம். ஒன்ஸ் யூசரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இம்மிடியேட்டாக என்ன பண்ணலாம், ரீடைரக்ட் டு அந்த யூசர்ஸ் லிஸ்ட் பேஜ். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். இப்போ நமக்கு எப்படி வந்து டெலீஷன் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்போ டெலீட் நமக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், டெலீட் பட்டன் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ லிஸ்ட் HTML வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே டெலீட் பட்டன் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஏற்கனவே கமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுறேன். ஓகே, இப்போ என்ன ஆகும், ஒவ்வொரு யூசருக்கு பக்கத்துலேயும் ஒரு டெலீட் பட்டன் வந்து கிரியேட் ஆகும். ஓகே, லெட்ஸ் செக் எப்படி வந்து இந்த டெலீட் வந்து ஒர்க் ஆகுது நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ஓகே, ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணிக்குவோம், ஆட் யூசர் போகலாம், IQDG டெஸ்ட்னு கொடுப்போம், சேவ் பண்ணுவோம். நமக்கு வந்து என்னோட ஸோ URL could not find bill URL endpoint users டாட் delete underscore user users டாட் delete underscore userன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே ஸோ delete user. ஓகேங்களா, இந்த தான் நமக்கு வந்து URL பாத். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ PyQDG நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட். இப்போ நம்ம கொடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், இப்போ சேவ் ஆயிடுச்சு, நமக்கு டெலீட் பட்டன் வந்து கிரியேட் ஆச்சு. இது வந்து ஜஸ்ட் டிசைன் இஷ்யூ. நான் வந்து ஒரு பிக் பட்டனாக போட்டிருக்கேன். நம்ம வந்து அப்புறம் என்ன பண்ணலாம், டிசைன் அப்ளை பண்ணி நம்ம வந்து எடிட்டுக்கு பக்கத்துலேயே வந்து டெலீட்டை வைக்கலாம். ஓகே, அகெயின் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். இப்போ PyQDG டெஸ்ட்டுன்னு ஒன்று கொடுப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ டெஸ்ட் 2ன்னு கொடுக்குறோம். ஓகே, ஸோ நமக்கு வந்து இப்போ 2 யூசர்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இதை நம்ம வந்து இப்போ டெலீட் பண்ணுவோம். ஓகே, இந்த லாஸ்ட் யூசரை வந்து நம்ம டெலீட் பண்ணுவோம். ஜஸ்ட் கிளிக் டெலீட், இட்ஸ் கான். அடுத்து இதையும் டெலீட் பண்ணோம், இட்ஸ் கான். ஓகேங்களா, ஸோ டெலீட் ஆகிட்டு என்ன ஆயிடுச்சு, அதே யூசர்ஸ் பேஜ் நமக்கு வந்து ரிஃப்ரெஷ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து யூசரை வந்து நம்ம டெலீட் பண்ணலாம். ரைட், ஸோ இப்போ நான் வந்து யூசரை ஆட் பண்ணுறோம், டெலீட் பண்ணுறோம், அப்டேட் பண்ணுறோம். அப்போ நமக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து ஷோ பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெலீட் பண்ணோன்னா ஒன்றுமே நமக்கு தெரியல, டெலீட் ஆயிடுச்சு பட் ஒரு மெசேஜ் தெரியல, அப்டேட் ஆயிடுச்சு ஒரு மெசேஜ் கூட வரல நமக்கு. ஸோ அதுதான் வந்து ஃப்ளாஷ் மெசேஜ். நம்ம ரியாக்ட் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டோஸ்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். டோஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மெசேஜ் கொடுப்போம். ஓகேங்களா, ஃப்ளாஷ் மெசேஜ். அதே மாதிரியே வந்து நமக்கு வந்து இந்த ஃப்ளாஸ்க்லையும் இன்பில்ட்டாக நமக்கு வந்து ஃப்ளாஷ் மெசேஜ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே வந்து இம்போர்ட் பண்ணணும். எதை, ஃப்ளாஷ் அப்படின்ற மாடியூலை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த app.py ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து நாம் என்ன பண்ணணும், சீக்ரெட் கீயை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ தான் வந்து இந்த ஃப்ளாஷ் மெசேஜ் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். இப்போ app டாட் சீக்ரெட் கீ, இந்த சீக்ரெட் கீ வந்து நீங்கள் வந்து ரேண்டமாக எந்த கீ வேணாலும் வச்சுக்கலாம். நான் சிம்பிளாக ஏதாவது ஒரு ரேண்டம் ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு சீக்ரெட் கீயை வந்து நல்ல கீயை வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ நமக்கு வந்து என்னென்ன செட்டிங்ஸ் நமக்கு வேணும், ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் வந்து இந்த சீக்ரெட் கீயை ஃபஸ்ட்டு நமக்கு வந்து செட் பண்ணிடணும். நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோமோ ரூட்ஸில் அங்கே வந்து நம்ம வந்து அந்த மாடியூலை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ளாஷ் மெசேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ரைட், ஃப்ளாஷ் மெசேஜை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ டெம்ப்ளேட்டில் நமக்கு வந்து ஷோ பண்ணணும்ல, இது வந்து இந்த மெசேஜ் அப்படி நமக்கு ஷோ பண்ணலாம். அப்போ அதுக்கு வந்து நம்ம ஃப்ளாஷை வந்து அங்கே டெம்ப்ளேட்டில் வந்து நம்ம எழுதணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ கிரியேட் எடுத்துக்குவோம், இல்லை நம்ம பேஸ் HTML கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா, என்ன நம்ம இந்த பேஸ் HTML தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், எடிட்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி லிஸ்ட்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம எங்கே எழுதலாம், இதை வந்து பேஸ் HTML நம்ம வந்து எழுதி வச்சுக்கலாம். ஸோ பேஸ் HTML பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் மெசேஜை எனக்கு ஷோ பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோடை பாருங்கள், இது ஓகே, நான் ஆல்ரெடி வந்து ரைட் பண்ணி வச்சுருக்கேன். சிம்பிள் தான். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கெட் ஃப்ளாஷ்ட் மெசேஜஸ், இது வந்து ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் இந்த ஃப்ளாஸ்க். ஓகே, ஸோ இங்கேருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஃப்ளாஷ் மெசேஜ் இருக்குது அப்படின்னா அந்த மெசேஜை நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து கெட் பண்ணுறோம். ஸோ வித் மெசேஜஸ் கெட் ஃப்ளாஷ்ட் மெசேஜஸ்.
ஸோ என்னாச்சு, இப்போ வந்து நம்ம வந்து மெசேஜஸ் வந்து ஃபெச் பண்ணிட்டோம். இந்த மெசேஜஸ் வந்து இஃப் மெசேஜஸ் இருக்குதா? ஓகே, மெசேஜஸ் வந்து நாட் எம்ப்டியா இருக்கணும். ஓகே, மெசேஜஸ் இருந்தது அப்படின்னா சிம்பிளா ஃபார் லூப்ல என்ன பண்றோம், மெசேஜஸ் வந்து நம்ம ஒன் பை ஒன்னா லூப் பண்ணி நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்றோம். வாட் டஸ் மீன், ஏன் வந்து நம்ம ஒரு மெசேஜ் நம்ம இங்க வந்து ஃபார் லூப்ல பண்றோம் அப்படின்னா, நீங்க வந்து மோர் தென் ஒன் மெசேஜ் வந்து நீங்க வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த ஃபிளாஷ் மெசேஜ்ல. அப்ப நீங்க வந்து ஒன் பை ஒன்னா வந்து டிஸ்ப்ளே பண்ணலாம். அதுக்காக வந்து இந்த ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட் வெரி சிம்பிள் கோட் தான். ஓகேங்களா, ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் செக் பண்றோம், செக் பண்ணிட்டு ஒன் பை ஒன்னா அதை வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்றோம். ரைட், ஸோ இப்போ நம்ம அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இங்கே தான் வந்து கொடுக்க போகிறோம், ஆஃப்டர் கிரியேட்டட் த யூசர் இன்ஃபர்மேஷன். ஓகே, ரைட். அதே மாதிரி நம்ம எங்கே கொடுக்குறோம், அப்டேட்டில் கொடுக்குறோம். ஸோ இது வந்து ஷோ எடிட் ஃபார்ம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நம்ம அப்டேட் பண்ணி முடிச்ச பின்னாடி இங்கே என்ன பண்ணுறோம், யூசர் இஸ் அப்டேட்டட் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே, அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், யூசர் இஸ் டெலீட்டட் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே, இது எல்லாமே வந்து ஃப்ளாஷ் மெசேஜ். ரைட், இப்போ நம்ம வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம், எதுவும் எரர் இருக்கான்னு பார்க்கலாம். நோ எரர். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் இட். ரைட், இப்போ நம்ம வந்து ஆட் யூஸர் பண்ணுறோம், PyQDGN ஆட் பண்ணுவோம், டெஸ்ட் ஜிமெயில் கொடுக்குறோம். இங்கே பாருங்கள் நமக்கு வந்து இப்போ என்ன ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம வந்து இப்போ டெலீட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் யூசர் இஸ் டெலீட்டட்னு வருதா. ஓகே, அதே மாதிரி இப்போ ஆட் யூசர் கொடுப்போம். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு வந்து என்ன, எடிட் பண்ணுவோம். ஓகே, எடிட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுவோம், இங்கே வந்து இப்போ அடிஷனல் டெஸ்ட்னு கொடுப்போம், இங்கே அப்டேட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் யூசர் இஸ் அப்டேட்டட். ஓகே, ஸோ ஆடில் மட்டும் நமக்கு வந்து என்ன ஆகலை, ஒர்க் ஆகலை. இப்போ பாருங்கள் ஆட் கொடுக்குறேன், இங்கே போகிற ஆட் யூசர் போகிறேன், இங்கே வந்து PyQDGN கொடுக்குறேன், நெக்ஸ்ட் வந்து நான் டெஸ்ட் கொடுக்குறேன், சேவ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் நமக்கு வந்து மெசேஜ் எதுவும் டிஸ்பிளே ஆகலை. ஏன் ஆடில் மட்டும் நமக்கு ஃப்ளாஷ் மெசேஜ் டிஸ்பிளே ஆகலை, நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், கிரியேட் பண்ணுறோம். ஸோ கிரியேட் ஃபார்ம் கொடுக்குறோம். ரைட், இங்கே வரோம், ஃப்ளாஷ் மெசேஜில் யூசர் இஸ் கிரியேட்னு கொடுக்குறோம். ஈவன் இமெயில் இங்கே பாருங்கள் ரீடைரக்ஷன் வந்து நம்ம ராங் பண்ணிட்டோம். ஏன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ரீடைரக்ட் பண்ணிட்டோம். இஃப் நேம் அண்ட் இமெயில் வந்து நமக்கு வந்து வேலிடாக இருந்தால் அப்பன் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ரீடைரக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்ம இங்கே தான் கொடுக்கணும். இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, ரைட், ஆட் யூசர். ஸோ நம்ம இப்போ ஆட் பண்ணுவோம். அடுத்து வந்து இப்போ இமெயில் ஆட் பண்ணுறோம், சேவ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் யூசர் இஸ் கிரியேட்டட். ஸோ இங்கே ஏன் இப்படி நமக்கு வந்து தெரியுது அப்படின்னா, நம்ம வந்து டிசைன் தான். ஓகேங்களா, இது வந்து நீங்கள் வேறு மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து சென்டரில் தெரிகிற மாதிரி, அல்லது இங்கே கார்னரில் தெரிகிற மாதிரி, ரைட் சைட் கார்னரில், இது எப்படி வேணாலும். இது ஜஸ்ட் நம்ம வந்து இப்போ ஏதாவது ஒரு டெய்ல்வென் சிஎஸ்எஸ் அல்லது போஸ்ட் ஆஃப் சிஎஸ்எஸ் எடுத்து நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். இப்போ இதை டெலீட் பண்ணி பார்ப்போம். யூசர் இஸ் டெலீட். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃப்ளாஷ் மெசேஜை வந்து நம்ம இந்த ஃப்ளாஸ்க் ஆப்பில் வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஒரு வியூவர் வந்து கேட்டிருந்தாங்க, ஏன் வந்து இந்த பை கேட்ச், ஓகேங்களா, நம்ம வந்து இந்த பை கேட்ச்ன்னு இருக்கு பாருங்க, இந்த ஃபோல்டர் வந்து ஏன் உங்களோட டைரக்டரியில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. இந்த பை கேட்ச் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த ஒரு பைத்தான் ஃபைலை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணினாலும் இந்த பை கேட்ச் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகும். என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைலை வந்து நம்ம .pyc ஃபைல், அதாவது எப்படி வந்து பைத்தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், ஒன்ஸ் இன்டர்பிரட் எக்ஸிக்யூட் ஆனோன்னா அந்த பைட் கோட் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா, அதுதான் வந்து .pyc ஃபைல். அந்த பைட் கோட் ஃபைலை வந்து இந்த கேட்ச்ன்ற ஃபோல்டருக்குள்ளே அது ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கும். இன்கேஸ் நமக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ டேரெக்டாக வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரீயூஸ் பண்ணிக்கும். இப்போ ஒரு சேஞ்சஸ் இருக்குன்னா திரும்ப அந்த ஃபைலை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ எந்த சேஞ்சஸுமே இல்லைன்னா நமக்கு வந்து என்ன பண்ணும், இதை டேரெக்டாகவே அதை யூஸ் பண்ணிக்கும். ஸோ இட்ஸ் அ பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள் ஒவ்வொரு ஃபைலுக்கும் இங்கே கிரியேட் ஆயிருக்கா, ரூட்ஸ்க்கு பாருங்கள் கிரியேட் ஆயிருக்கா, அதே மாதிரி மாடல்ஸுக்கு கிரியேட் ஆகிருக்கா. ஓகே, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பை கேட்ச் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே அந்த பைட் கோட் ஃபைலை வந்து இந்த இன்டர்பிரட்டர் வந்து என்ன பண்ணிக்கோன்னா கிரியேட் பண்ணி வச்சுக்கோம். ஓகேங்களா, இது வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது கிடையாது. நம்ம எந்த பைத்தான் வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம், 3.13 யூஸ் பண்ணுறோம். அதனால் இது சி பைத்தான், ஏன்னா வந்து நம்ம சி பைத்தான் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ அதனால வந்து இந்த பை கேட்ச் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே இது வந்து கிரியேட் ஆகும். ஓகே, இது எங்கே நமக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த பை கேட்ச்ன்ற ஃபோல்டருக்குள்ள ஃபைலை தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஏன்னா திரும்ப போய் இது வந்து இங்கே வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இமீடியட்டாக இது பார்க்கும், இருக்கும், ஓகே அப்போ அதை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது ஃபாஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.